அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர், திருப்பூரில் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் விஷ்ணு அப்படிங்கிறவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் அங்கே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு போன இடத்துல மோட்டிவேஷனை பற்றி சொல்லாமல் ஆன்மீக விஷயங்கள் சொல்லியிருக்கிற போது, ஆன்மீக விஷயங்கிறது தவறு கிடையாது, ஆனால் சொன்ன விஷயங்களும் சொன்ன விதமும் தான் தவறாங்க. இதில் சொன்ன விஷயங்கள் என்ன சரி என்ன தப்பு எப்படி சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு மந்திரத்தை சொன்னால் வானத்திலிருந்து நெருப்பு மழை கொட்டும், இன்னொரு மந்திரத்தை சொன்னாக்க நாம் அப்படியே பறக்கலாம், இன்னொரு மந்திரத்தை சொன்னாக்க நோய்கள் குணமாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ இது முன்னாடி நூல்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு, அதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது நமக்கு இந்த விஷயங்கள் நம்ம அந்த புக்கில் போட்டு அதை படிக்கிறோம், படிச்சுட்டு அது உண்மையா பொய்யா, நமக்கு நடந்ததா அல்லது நாம் அதை செஞ்சுருக்கோமா, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியாமல் புத்தகங்களில் போட்டுக்கிறத வச்சு நாம் சொல்லக்கூடாது. புத்தகங்களில் போட்டிருந்தது வள்ளலார் நவகண்ட யோகம் செஞ்சார், வெளியாக மாறினார், வள்ளலார் தண்ணியில் விளக்கையை எரிச்சார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சுனாக்கா அது வள்ளலாரால் செய்ய முடியும். ஆனால் அதை படிச்சுட்டு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருக்கு தரப்பட்டிருக்கிறது, அவர் அதை நேரில் சொன்னால் அது சரியாக இருக்கும். அவர் செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னால், அப்போ நீங்கள் செஞ்சாருங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க, நம்புறீங்க, செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது? இப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை, பிறருக்கு அறிவுக்கு புலப்படாத விஷயத்தை, நம்மால் செய்ய முடியாத விஷயத்தை நாம் அந்த இடத்துல சொல்லக்கூடாது. வள்ளலார் தண்ணீரில் விளக்கரிச்சாரு அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அனுபவம் நமக்கும் நடந்திருக்கிறது. ஒரு முறை தியானம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு நம்ம தவத்தில் உட்காந்துருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஒரு 3 நாளாக விளக்குக்கு எண்ணெய் ஊற்ற மறந்துட்டோம். இந்த டைமில் காலையில் 3 மணிக்கு மழை பெஞ்சிட்டு அந்த சிமெண்ட் ஷீட்டினுடைய நட்டு போட்டிருக்கிறோம்ல, அந்த நட்டிலிருந்து அந்த தண்ணி கரெக்டாக சொட்டி கரெக்டாக அந்த விளக்குலேயே உழுகுது. அந்த தண்ணியிலேயே 3 நாள் எரிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் 3 நாள் கழித்து யோசிக்கிறேன், நம்ம விளக்குக்கு எண்ணெயை ஊற்றுலையே இந்த 3 நாளாக, ஆனால் எப்படி டெய்லியும் இதிலேயே பற்ற வச்சு எரித்தோம் அப்படி சொல்லி ஒரு 4ஆவது நாள் 5ஆவது நாள் தான் எனக்கு அந்த டவுட்டே வருது. அப்போ எண்ணெய் பாட்டில் எடுத்து பார்க்குறேன், எண்ணெய் பாட்டில் காலியாக இருக்குது. அப்போ நம்ம எண்ணெய் இல்லாதனாலும் நம்ம ஊற்றலை, வாங்கி வச்சு ஊற்றிக்கலாம்னு நினச்சோம், நம்ம மறந்துட்டோம். ஆனால் 3 நாளாக விளக்கு எரிச்சிட்டு இருந்துருக்குறோம். இது எப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த எண்ணெய்க்கு மறுபடியும் அந்த தண்ணி சொட்டு கரெக்டாக லைவாக தண்ணி சொட்டுது, ஆனால் விளக்கு எரியுது. இப்போ இந்த விஷயம் எனக்கு நடந்தது. இதை நான் பார்த்தேன்னு எனக்கு இந்த அற்புதத்தை இறைவன் செய்து காட்டினார் வள்ளலார் வழியாக. இதை நான் போய் வெளியே சொன்னால் என்ன நினைப்பாங்க? அப்போ இது செஞ்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரி நம்ம செஞ்சு காட்டலாங்கிறதுக்காக நான் ஒரு நாள் அதை எடுத்து வச்சு அதே மாதிரி தண்ணி ஊற்றி விளக்கு பற்ற வச்சேன், எரியலை. இது ஏன் எரியலை அப்படி சொல்லி கேட்கும் பொழுது, உன்னுடைய தகுதிக்கு தண்ணீரில் விளக்கை எரிக்கும் ஆற்றலை பார்க்கக்கூடிய பக்குவத்துக்கு நீ வந்திருக்கிற, அதனால் நீ அதை பார்த்துருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இயேசுநாதர் சொல்லுவார், நான் உன்னை அற்புதங்களை காண செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அற்புதங்களை இறைவன் எல்லா விதமான அற்புதங்களையும் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். எல்லா விதமான அற்புதங்களையும் நடத்துவதற்கான ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அற்புதங்களை காண்பதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டும். ஏதோ அந்த தகுதிக்கு நீ வந்திருக்கிற, அதனால் உனக்கு அந்த அற்புதத்தை காட்டியிருக்கிறோம், அவ்வளவுதான். அதையே நீ செய்கிற அளவுக்குன்னா நீயே அந்த நிலைக்கு வரணும். அது இப்போதைக்கு நடக்குமா? நடக்கலை. அப்போ என்ன ஆகுது? நாம் இந்த விஷயத்தை வெளியே விளக்கில் தண்ணியில் விளக்கரிக்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. குருகுல கல்வி இருந்தது, குருகுல கல்வியை ஒழிச்சிட்டாங்க இவங்க, வெள்ளைக்காரங்க ஒழிச்சாங்கன்னு சொல்லிட்டோம். குருகுல கல்வி ஒழிச்சதுனால தான் நீங்களும் நானும் படிச்சிருக்கிறோம். ஒருவேளை குருகுல கல்வி இருந்தால் அந்த குரு தீர்மானிப்பார் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. கர்ணனுக்கு என்ன நடந்தது? இப்போ அனைவருக்கும் கல்வி கிடைக்குது. அதில் என்ன பாசிட்டிவ்ங்கிறத பார்க்கணும். குணமற்றவர்களாக பிறப்பது கர்மத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கர்மத்தின் அடிப்படையில் தான் எல்லா விதமான பிறப்புகளும் நடக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதை அவ்வை பாட்டியாரும் சொல்லியிருக்கிறாங்க. அறுதி மாநிலங்களாய் பிறத்தல இது உன் கூடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதனையும் மறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கர்மத்தின் அடிப்படையிலேயே நமக்கான பிறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தாலும், இதை இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் அழைச்சி வச்சுக்கிட்டு கர்மத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செஞ்ச பாவம் தான் அப்படின்னு நம்ம அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யாரையும் நம்பி பிறக்கல, எல்லாரும் இறைவனோட பிள்ளைகள் தான், அதனால் யாரையும் நம்பி நம்ம விட்டுட்டோம், நம்ம இழந்துட்டோம் அப்படி சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அப்படி சொல்லி தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல இது தேவையில்லை. நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளோட சத்சங்கத்தை நம்ம நடத்துகிறோம், அங்கே நம்மளோட டிவோட்டிஸ் வர்றாங்க, அவங்ககிட்ட நம்ம இருக்கக்கூடிய உண்மைகளையும் விஷயங்களையும் நம்ம தெரிவிக்கலாம். மனதிலிருந்து நெருப்பு மலை கொட்டும்,
அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த மந்திரம் சொல்லி வானத்தில் நெருப்புமலை கொட்ட வை, நீ அந்த மந்திரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியாது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர் என்பவர் சங்கர் என்பவர் இதை மறுத்து அவர் வந்து பேசுகிறாரு. அவரிடத்துல வாக்குவாதம் செய்த விதம் மிகவும் தவறானது. அந்த இடத்துல அதை ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு தியானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம வெளியிலிருந்து ஒருத்தர் கத்தி கேட்கும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது, அதை நாமும் இறங்கி உங்களுக்கு ஈக்குவலாக நாங்களும் கற்று தெரியும் அப்படிங்கிற லெவலில் நம்ம பேச வேண்டிய அவசியம் அந்த இடத்துல கிடையாது. அது எந்த மாதிரியான ஒரு மரியாதை, அந்த அவமரியாதை அந்த ஆசிரியருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, அனைவரும் பொறாமை கொள்ளக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைய பார்த்து பொறாமைப்பட்டு அது நானும் அதே மாதிரி மார்க் வாங்கணும்னு சொல்லி அவங்கள போட்டியாளரை எடுத்து அவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாது, பெற்றோர்களை மதிக்கணும், ஒழுக்கம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தன்னம்பிக்கை கூட்டும் விதமாக நல்ல விஷயங்கள் நிறைய எவ்வளவோ சொல்லியிருந்திருக்கலாம். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது நல்லதை சொல்லிக் கொடுப்பது தான், அனைவரையும் நேசிப்பதை சொல்லிக் கொடுப்பது தான். அதை விட்டுட்டு நாம் இந்த மாதிரியான பக்குவமற்ற நடைமுறைகள் நிச்சயமாக சில கேள்விகள் வரத்தான் செய்யும். அன்பை, தியானத்தை போதிக்கக்கூடிய நமக்கு பிறர் கோபத்தை தூண்டுவது போல் நடந்தால் நாமும் அதுக்கு சவிசமமாக கோபமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை நிச்சயமாக இருக்காது. பிரபலமான அளவுக்கு நாம் பக்குவப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பக்குவப்பட்ட நிறைய பேர் அமைதியாக வெளிப்படுத்தாமல் தன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடலை பற்றி தெரிந்து கொள்வோம், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோம். உடலில் ஆரோக்கியமாகும், மனதில் நிம்மதியாகவும் வாழும்.